லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் கீழ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குன்னாலும் கூட இப்போ இருந்தே அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கேம் பிளானை அமைச்சிக்கிறாங்க. அதில் வேகமாக முன்னோக்கி ஓடிக்கொண்டிருப்பது இரண்டு ஆளுங்கட்சிங்க, திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக இங்கே சிலவற்றை உடைக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவங்களுடைய டீம் சில பிளான்களை சில வியூகங்களை வகுத்திருக்காங்க. இப்போ தான் டெல்லி தேர்தலை வேற சந்திச்சிருக்காங்க. கொஞ்சம் பாசிட்டிவாகவே அவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு 3 அஸ்திரங்கள் மூலமாக அமித்ஷாவுடைய வியூகங்களை உடைத்தரலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீமும் சில வேலைகளை சத்தம் இல்லாமல் செய்தபடி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேம் பிளான் என்ன, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கலாம். இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆப்ரேஷன் தமிழ்நாடு, அதிரடி காட்ட துடிக்கும் அமித்ஷா டீம். 3 மூவ். ஹேட்ரிக் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அந்த தனி பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ எதிர்காலத்தில் தனி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும். அதே நேரத்தில் எல்லா மாநிலங்களிலும் அதிகாரத்தில், அதாவது கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று இருக்க வேண்டும். மாநிலத்திலும் செல்வாக்கு செலுத்தணும், அந்த பலத்தோடு மத்தியிலையும் செல்வாக்கு செலுத்தணும். அப்படின்னா தான் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் பலமோடு இருக்க முடியும். அதன் மூலமாக மசோதாக்களை சட்டமாக்க முடியும் பெரும்பான்மை பலத்தோடு. இதுதான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. ஆல் இண்டியா ஆப்ரேஷனாகவும் இருக்குது. அதை ஒட்டியே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஸ்கெட்ச் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் மூலமாக அந்த வேலைகளை செய்தபடி இருக்காங்க. இதில் ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பலமாகவே பாஜகவினர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் பாஜக வலுவாக இல்லை. அதற்குன்னு தனியாக ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக தற்போது தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கவனத்தையும் செலுத்த தொடங்கியிருக்காங்க. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இப்போ லேட்டஸ்டாக டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக பாசிட்டிவாக இருக்கு, பாஜக அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ கூடுதல் உற்சாகத்தோட அமித்ஷாவுடைய டீம் இருக்காங்க. டெல்லி எலெக்ஷன் முடிவுகள் வந்த பிறகு மறுபடியும் தமிழ்நாடு சார்ந்தும் கூடுதல் கவனத்தை செலுத்த தொடங்குவாங்க. அவங்களுடைய போட்டு வகுத்து இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆளும் திமுகவுடைய ஆட்சியில் மக்கள் விரோத விஷயங்கள் எது இருந்தாலும் அதை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதிர்ப்பு அரசியலில் முதன்மை பாத்திரத்தை பாஜக வகிக்கணும். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மூலமாக ஆளும் திமுக ஆட்சிக்கு குடைச்சல்களை கொடுக்கணும். இது ஒன்று. அந்த வகையில் தான் அண்ணா பல்கலைக்கழக விஷயம், அதில் யார் அந்த சார், அதில் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது. இப்போ திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தையும் பாஜகவினர் கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர் பதிலும் கொடுத்துருக்காரு. பாஜகவினர் தான் அங்கே இருக்காங்க, இந்துக்கள் திருப்பரங்குன்றத்தில் போராடல, பாஜக தான் வேணும்னே கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் பதிலும் கொடுத்துருக்காரு. இப்படியாக ரெண்டு தரப்பும் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கீங்க உங்களுடைய ஆட்சி அப்படின்னு பாஜகவும் பதிலடி கொடுத்துட்ருக்கு. இப்படியாக தொடர்ந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து பாஜக பேசுபொருளாகவே இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் டெல்லி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். களத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு பக்கம் தமிழ்நாடு தலைவர் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து களத்தில் இருந்துட்டு இருக்காங்க. போதாததற்கு முன்னாள் தலைவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க. மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா, இப்படி எல்லாருமே அட்டாக் டிஎம்கே அதில் தெளிவாக இருக்காங்க. இரண்டாவது பார்த்தோம்னா, இதே போல் வெவ்வேறு சக்திகள் மூலமாகவும் ஆளும் திமுகவுக்கான குடைச்சல்களை கொடுப்பது. உதாரணம் சொல்லணும்னா, ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தொடர்ந்து இங்கே ஆட்சியை அவர் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய முறைகேடு புகார்கள் அதை கையில் எடுத்து இன்னொரு பக்கம் இடி ஐடி மூலமாக ரெய்டுகள் நடத்துவது. மூன்றாவதாக வலுவான கூட்டணி அமைப்பது. சத்தம் இல்லாமல் அதற்கான காய் நகர்த்தல்களையும் செய்தபடி இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த வேலைகளையும் மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக நாங்கள் கூட்டணிலாம் கிடையாது அப்படின்னு அதிமுக சொன்னாலும் காத்திரமாக பாஜக எதிர்ப்பை அவங்க செய்கிறது கிடையாது. இப்போ கூட ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பட்ஜெட்டை ஒட்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் பேசினப்போ கூட ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. பட்ஜெட்டில் சரியாக தமிழ்நாட்டுக்கு வேண்டியது செய்யலைன்னு. ஆனாலும் காத்திரமாக கடுமையாக
அட்டாக் பண்ணல. ஸோ இந்த மென்போக்கு எல்லாமே கேள்விகளை உருவாக்குது. அந்த வகையில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தல் நெருங்குறப்ப நிச்சயமாக அமையும், அது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு பல்வேறு கணக்குகள் போட்டபடி தான் அமித்ஷா அவர்களுடைய டீம் தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள். சரி, பாஜக இந்த அளவுக்கு வேகம் காட்டுறாங்கன்னா இங்கே தனி பெரும்பான்மை செல்வாக்கோடு திமுக இருக்காங்க. அவங்களுடைய வியூகங்கள் என்ன? மிஷன் பிஜேபி, அட்டாக் அமித்ஷா, சீரிப்பாயும் ஸ்டாலின், 3 அஸ்திரங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் வலுவான அடித்தளத்தை பெறணும், பலம் பொருந்திய ஒரு கட்சியாக வரணும், நாங்கள் தான் இப்போவே எதிர்க்கட்சி அப்படின்லாம் பாஜக தெரிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. 2026 டார்கெட் வச்சு அவங்க தீவிரமாக வேகம் காட்டி கொண்டிருக்க, இதை முறியடிக்கக்கூடிய வேலைகள்லையும் இன்னொரு பக்கம் திமுகவும் இறங்கியிருக்குங்க. முக்கியமாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீம் சில வியூகங்களையும் வகுத்திருக்காங்க. அதில் முதன்மையாக நீங்கள் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் ஆல் இண்டியாவை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு ஆல் இண்டியா அரசியலில் தீவிரமாக இறங்கியிருக்கு திமுக. ஏற்கனவே இந்தியா கூட்டணி உருவாக திமுக ஒரு முதன்மை பாத்திரமாக இருந்தது. எல்லா கட்சிகளோடவும் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக வலுவாகவும் மாறினாங்க. அது போன தேர்தலில் நல்ல தொகுதிகளையும் எம்பிக்களையும் பெற்றிருந்தது. ஸோ இன்னும் வேகம் எடுக்கிறாங்க. முக்கியமாக ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக யூஜிசி வரைவுங்க, அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. கல்வி உரிமை, மாநில உரிமை ரெண்டையுமே இது பறிக்கிறது. ஸோ இந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு திமுக தீவிரமாக களமாடுகிறது. குறிப்பாக திமுகவுடைய மாணவர் அணியினர் டெல்லிக்கு ஏற்கனவே திமுகவுடைய மாணவர் அணியினர் பயணிச்சிட்டாங்க. அங்கிருந்து அகில இந்திய கவனத்தையும் பெறணும் அப்படின்னு இந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, காலத்தில் இறங்கியிருக்காங்க. முக்கியமாக மாணவர் அணியுடைய செயலாளர் திரு CVMP எழிலரசன் அவரு தீவிரமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதாவதுங்க, உடனே அந்த போராட்டத்தை அறிவிச்சிட்டதால தொடர் வண்டியில் போகணுன்னா நிறைய நாட்கள் எடுக்கும், போய் சேர முடியாது. அப்போ விரைவு போக்குவரத்து விமானத்தில் தான் பயணிக்கணும், ஃப்ளைட்டில். ஆனால் செலவு அதிகமாகும் அப்படின்லாம் ஒரு யோசனை இருந்தது. சரி, எவ்வளோ செலவானாலும் சரி மாவட்ட செயலாளர்கள்ட்ட வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாணவர் அணி செயலாளர் அவர் தெரிவிக்கவும், அதற்கேற்ப நிறைய இடங்களில் மாசேக்களும் உதவி செய்ய அணி அணியாக டெல்லிக்கும் பயணிச்சிருக்காங்க திமுகவுடைய மாணவர் அணியினர். ஸோ இதிலிருந்து அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக பிப்ரவரி 5ஆம் தேதி திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவருடைய இடத்திலையும் தீவிரமான ஆலோசனையும் மாணவர் அணியினர் மேற்கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு டெல்லியுடைய நகர்வு இருக்கோ, பாஜகவுடைய நகர்வு இருக்கோ, அதற்கு எப்படி கொள்கை ரீதியாக பதிலடி கொடுப்பது அப்படின்னு ஆலோசனைகள் செஞ்சிருந்தாங்க. ஆக்ரோஷமாக ஆனால் திட்டமிடலோடு சரியாக அடிக்கணும் அப்படின்னு தான் மாணவர் அணியினர் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது ஒரு உதாரணம். இரண்டாவதாக, யுஜிசிக்கு எதிரான 6 மாநில கல்வி மந்திரிகளுடைய மாநாடும் நடைபெற்றதுங்க. பெங்களூருல நடந்தது. நம்முடைய தமிழ்நாடு சார்பாக கல்வி அமைச்சரான திரு கோவி செழியன் அவரும் பங்கெடுத்துக்கிட்டாரு. அதாவது பாஜகவுடைய திட்டங்கள், அவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே மாநிலங்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பது, அதற்காக அணி திரட்டுவது அப்படின்னு இந்த செயல்களில் வேகம் எடுக்கிறது திமுக. இப்போ 6 மாநில மந்திரிகளோடு பேசியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநில மக்கள்கிட்டையும் பாஜக மாநிலத்துக்கு, அந்த மாநிலத்துக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த இமேஜும் உருவாகும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முன்ன பாஜகவுடைய ஒரு திட்டம் என்ன, ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்த எம்எல்ஏக்கள் பலத்தை பெறணும் அப்படின்னு. பாஜக எதிர்ப்பு மனநிலை ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவானா எம்எல்ஏக்களை எப்படி வெற்றி பெற முடியும்? ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு வலுவான அடியை கொடுத்தா மாநிலங்கள்லையும் அவங்க வெல்ல முடியாது, எதிர்காலத்தில் மத்தியிலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கணக்காகவும் இருக்குங்க. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவரை வச்சு ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா திமுக அரசாங்கத்தை, அதற்கு திமுகவும் பதிலடி கொடுத்துருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா மோதலால் மாநிலத்துக்கும் மக்களுக்கும் பெரும் பாதிப்பு, அதனால் முதலமைச்சரை அழைத்து தேநீர் விருந்து கொடுக்கணும், பேசுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமும் ஆளுநர் RN ரவிக்கு கூட்டு வச்சிருக்குங்க. 24 மணி நேரம் எப்போவோ முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இதுவரை ஆளுநர் தேநீர் விருந்தை கொடுக்க கிடையாதுங்க. ஸோ ஆளுநருக்கு நீதிமன்றமே கூட்டு வச்சிருக்கு. இது எல்லாமே ஆளுநர் எந்த அளவுக்கு மாநிலத்துக்கு எதிரான செயற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு
திமுக எக்ஸ்போஸ் பண்ண தொடங்குதுங்க. மூன்றாவதாக தமிழ்நாட்டுக்குள்ளார தன்னுடைய அரசியல் முக்கியமாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஆய்வுகளை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். இப்போ கூட நெல்லை பயணிச்சிருக்காரு, ஏற்கனவே சேலம், விழுப்புரம், இப்படி பல்வேறு பகுதிகளுக்கும் பயணிச்சிட்டு இருக்காரு. ஒன்று அதிலேயே அடுத்து சமுதாய ரீதியிலாகவும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. அந்த சமுதாயங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றவும் தொடங்கியிருக்காரு. உதாரணமாக சொல்லணும்னா, சில நாட்களுக்கு முன்பு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 போராளிகளுக்கு, வன்னியர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதை ஏற்கனவே வாக்குறுதியாக கொடுத்திருந்தாரு. அதை திறந்து வச்சிருந்தாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன், வன்னியர் கூட்டமைப்புடைய தலைவர் திரு சி.என். ராமமூர்த்தி, அடுத்து மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான காடுவெட்டி திரு குரு, அவங்களுடைய மகளான விருத்தாம்பிகை அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமானவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இதை ஒட்டி திரு வேல்முருகன் அவர் பேசுகிறப்ப கூட வன்னியர் சமூக மக்களுடைய கோரிக்கைகள் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன், நிச்சயம் மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்தார். அதற்கேற்ப இப்போ மணிமண்டபமும் கட்டப்பட்டிருக்கு, அதனால எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் உள்ளிட்ட கோரிக்கையும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் அவர் செய்தியாளர்கள்ட்ட பதிவு செஞ்சுருக்காருங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா, சமீபத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் அவருடைய சிலைக்கு, திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினார் முதலமைச்சர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு இப்படி மரியாதை செலுத்தியிருந்தார். இப்படியாக ஒவ்வொரு சமுதாய மக்களுடைய கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவது, அந்த தலைவர்களுக்கான மதிப்பை செலுத்துவது, இதன் மூலமாக ஒவ்வொரு சமுதாய ரீதியிலான வாக்குகளையும் கவர் செய்வது அப்படிங்கிறது தான் திமுக அறிவாலயத்துடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. இது 2026 தேர்தல் நெருங்குறப்ப எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் ஒரு கணிசமான ஆதரவை திமுக பக்கம் திருப்பி இருக்கும். அது மீண்டும் ஆளுங்கட்சியாக திமுகவை அமர்த்தும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் போட்டிருக்கிற திட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கிற சீனியர் தலைவர்கள். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. திமுக வெர்சஸ் பாஜகவுக்கு இடையிலான அந்த போர் வழக்கத்தை விட கூடுதலாகவே அனல் வீச தொடங்கியிருக்கு. இந்த இடத்துல ஒரு மாபெரும் பிரபலம் ஒரு பிளேயர், அவருடைய ஒரு கோட் நினைவுக்கு வருதுங்க. யார் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். நம்ம கனவுகளை வெளியே சொல்லக்கூடாது, நாம் சாதித்து காட்டணும். எதிர்ப்புகள் எவ்வளோ வேணாலும் வரலாம், ஆனால் செயலில் அதை காட்டணும், செயல் மூலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவரே தான் இன்னொரு இடத்துல வெறுக்கிறவர்களையே பொறாமைப்பட வைக்கிற அளவுக்கு நம்ம வளரணும், அதற்கு நம்ம உண்மையாக களத்தில் செயல்படணும் அப்படின்னு சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, மாபெரும் ஃபுட்பால் பிளேயரான ரொனால்டோ. பிப்ரவரி 6ஆம் தேதி அவருடைய 40வது பிறந்த நாளுங்க. அந்த வகையில் தான் கனவுகளோடு திமுகவும் பாஜகவும் தீவிரமாக களத்தில் செயலாற்ற தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உண்மையான மக்கள் பற்றோடு அக்கறையோடு களத்தில் பயணித்தால், அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய கனவுகளை அவங்க நனவாக்குவாங்க. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குது. ஆனால் இப்போவே தொடங்கியிருக்கக்கூடிய இவங்களுடைய ஆட்டம் போக போக பல்வேறு சுவாரஸ்யங்கள் பரபரப்புகளோடு பயணிக்கும் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகள் திருமேனி இயக்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித், த்ரிஷா நடித்துள்ள ஆக்ஷன் த்ரில்லர் படம் விடாமுயற்சி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.